லட்சுமணன் இப்ப நம்ம முகப்பை பத்தி நிறைய விஷயங்கள் பேசு. இப்ப அடுத்து நம்ம வந்து எவ்வளவு வேகத்துல போயிட்டு இருக்கோம், வண்டி எந்த கட்டுப்பாடுல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஸ்பீடோமீட்டர் வந்து ரொம்ப முக்கியம். இதுல வந்து நீங்க டிஜிட்டல் தொழில்நுட்பம் பயன்படுத்தி இருக்கீங்க. இதுல என்னென்னலாம் கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. இப்போ நார்மல் நம்ம மித்த மார்க்கெட்டில் இருக்கிற ஸ்கூட்டரை கம்பேர் பண்ணும்போது வீகோவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். என்னன்னா ஃபுல்லி வந்து எல்இடி டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர், ஃபியூவல் இதனோட இண்டிகேட்டர் ஆகட்டும், இல்லை வந்து ஓடோமீட்டர், இல்லை எக்கானமி மீட்டர் ஆகட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பவர் மோட், எக்கானமி மோட் ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபுல்லி டிஜிட்டல் இதாகவே பண்ணியிருக்கோம். இப்போ இதில் இருக்கக்கூடிய விளக்குகள் வந்து ரொம்ப தெளிவாக தெரியும். ஆமாம், எல்இடி அப்படிங்கிறனால வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராக தெரியும். ஈவன் நைட் டைமில் நீங்கள் ரைடிங் பண்ணிட்டு இருக்கும்போது கூட எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து அதில் வந்து எல்லாம் தெளிவாக பார்த்து எலக்ட்ரிக்கல் இருக்கனால ரொம்ப தெளிவாக துல்லியமா இருக்கும். குறிப்புகள் எல்லாமே துல்லியமா. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்த முக்கியமா நம்ம வண்டி உட்காந்து ஓட்டுறப்பனா இந்த கால் வைக்கக்கூடிய பகுதி, இந்த பொருள் வைக்கக்கூடிய அறைன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா எவ்வளவு தூரம் போனாலும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குல்ல. ஏன்னா வச்சாதான் நமக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கும். இதுல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதுல நமக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா வந்து க்ளோ பாக்ஸ் வச்சு வந்து நம்ம வந்து வீகோல வந்து கொடுத்துட்டு இருந்தோம். ஆரம்பத்துல வந்துட்டு இருந்து இப்போ க்ளோ பாக்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி வந்து இப்போ கொடுக்குறோம். எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த லெக் ரூம் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி கிடைக்கணும். ஏன்னா போத் ஜென்ஸும் யூஸ் பண்றதுனால அவங்களுடைய பிசிக், அவங்களுடைய ஹைட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உமனை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஆவரேஜாவே ஜாஸ்தியா இருக்கும். உட்காந்து பார்க்கலாமா? எப்படி? கண்டிப்பா உட்காந்து பார்க்கலாம். ஸோ தட் உங்களுக்கு இந்த லெக் ரூம் ஸ்பேஸ் வந்து ஜாஸ்தி இருக்கனால ரைடிங்கும் கம்ஃபர்ட்டா இருக்கும். நீங்க முன்னாடி வந்து ஏதாவது பொருள் வாங்கி வச்சுக்கிறனா கூட வந்து அதை வந்து டெம்பரரி இதுக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுக்கான ஒரு வேறுபாடு என்னால உணர முடியும். ஒரு க்ளோ பாக்ஸ் இருந்தது நம்ம தான் பொருள் வைக்கணும் அப்படின்னா நம்மளால கால் வந்து ரொம்ப இலகுவா வைக்க முடியாது. ஆனா அது இல்லாதனால அதோட அறை வந்து எவ்வளவு நீளமா இருக்கு அப்படின்றதுனால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த ஏரோடைனமிக் ஸ்பேஸ் அந்த கால் வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கனால உங்களுக்கு வந்து இந்த ஸ்பேஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும். சரி, இப்போ அடுத்து இந்த இருக்கையை பத்தி சொல்லுங்க. ஏன்னா உட்கார்ந்து ஒரு புத்துணர்ச்சி எனக்கு கிடைச்சது. இதை பத்தி சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு சீட் பார்த்தீங்க அப்படின்னு நமக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ இதனுடைய ஷேப்பே பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரைடருக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் டிசைன் வந்து பண்ணியிருக்கோம். இன்னொன்று உங்களுக்கு இந்த ஸ்டிச்சுடு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்கோம். பிளாக் டபுள் ஸ்டிச்சுடு உங்களுக்கு வந்து ஷீட் இது. இப்போ இன்னொரு விஷயம்னா இப்போ நம்ம இந்த க்ளோ பாக்ஸ் இங்கே இல்லை. இப்போ அதுக்கப்புறம் இதுக்கு அடியில் தானே இருக்கும். அதை பற்றி பார்க்கலாமா? பார்க்கலாம். இப்போ அண்டர் சீட் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்மெட் வச்சுக்கலாம், அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம், ஒரு வேனிட்டி பேக் கூட உள்ள வச்சுக்கலாம், இல்லை நமக்கு தேவையான ஏதாவது வந்து சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வந்து கூட வச்சு கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது அந்த ஹெல்மெட்னுடைய முன்னாடி இருக்கிற ஷேப் வந்து உள்ள அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வளைவு கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஆமாம், இது ஒரு கார் லைக் ஃபீச்சர், ஒரு அட்வான்டேஜ் இருக்கணும் அப்படிங்கறக்காக வந்து நம்ம எக்ஸ்டர்னல் வந்து ஃபியூயல் டேங்க் வந்து வச்சிருக்கோம். இப்போ இது ஒரு திறப்பு எங்க இருக்குன்னு சொல்லுங்க. இதனுடைய திறப்பு பாத்தீங்கன்னா வந்து ரைட் சைடு திருப்பினீங்கன்னா ஃபியூயல் டேங்க் ஓபன் ஆகும், லெஃப்ட்ல திருப்பினோம் அப்படின்னா வந்து நம்ம சீட்டை வந்து ஓபன் பண்ணலாம். ஆமா, எல்லாம் ஒரே இதுல கொடுத்துருக்கோம். ஒரே இதுல கொடுத்துருக்கோம். இதோட கொள்ளளவு எத்தனை? இது வந்து 5 லிட்டர் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்கோம். நம்ம இருக்கையை பத்தி பார்த்தாச்சு, அதுக்கு இருக்கக்கூடிய பொருள் வைக்கக்கூடிய அறை, பெட்ரோல், இதை பத்தி நிறைய பார்த்தோம். இப்போ இதோட முக்கியம் வந்து பின்புறம், அதுவும் அப்புறம் இந்த ஹேண்டில் பார் பத்தி வந்து இதோட எடையை வந்து முழு நம்ம வந்து இயக்குறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். ஆமா, இந்த ரெயில் பாத்தீங்க அப்படின்னா வந்து டபுள் ரெயில் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பாத்தீங்க அப்படின்னா வந்து இங்க வந்து ஸ்க்ரூ ஜாயின் போட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பேலன்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஸோ பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிறவங்க கூட வந்து இந்த பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்காக வந்து இதை வந்து பிடிச்சிக்கலாம் நல்லா. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ரயில். ரொம்ப எளிமையா கையாள முடியும். ஆமா, எளிமையா கையாள முடியும், உறுதியா இருக்கு. ஆமா, இந்த ரயில் ஏன் இந்த டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா பெட்ரோல் டேங்க் வந்து ஒரு சேஃப்டி இருக்கணும் அப்படிங்கறக்காக வந்து இந்த ரயில் வந்து இந்த டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் நீங்க கூடுதலா கொடுத்துருக்கோம். அடுத்து இந்த பின்புற விளக்குகள் இத பத்தி சொல்லுங்க. பின்னாடி இருக்கிற பேக் இது பாத்தீங்கன்னா எல்இடி வந்து டெயில் லேம்ப். இது ஆக்சுவலா உங்களுக்கு வந்து நல்லா வந்து பிரைட்டா இருக்கும். உங்களுக்கு பகல் டைம்லயும் வந்து நல்லா பிரைட்டா இருக்கணுங்கிறதுக்காக எல்இடில வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த திசை திருப்பம் இந்த விளக்குகள் ரொம்ப நீளமாவும் இருக்கு. உங்களுக்கு நல்ல விசிபிலிட்டி வந்து நல்லா இருக்கும். சரி, இந்த மகாட் பத்தி இது பாத்தீங்க மகாட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த நம்மளுடைய டிவிஎஸ் உடைய லோகோ வர்ற மாதிரி இது வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. முன்னாடி வந்த மகாடுக்கும் இதுக்கும் வீகோக்கு இப்ப வந்திருக்கிற வீகோக்கும் பாத்தீங்கன்னா நிறைய வேறுபாடு இருக்கு. ஷாக் பார்க்கும்போது கேஸ் ஃபீல்ட் அப்படின்னு கேஸ் ஃபீல்ட் அதோட பயன் என்னன்னு சொல்லுங்க. கேஸ் ஃபீல்ட் ஷாக் அப்சர்வர்னால உங்களுக்கு என்ன அப்படின்னா அந்த ஷாக்கிங் இதை வந்து அப்சர்வ் பண்றது வந்து நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு மோட்டார் சைக்கிள்ல வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த ஷாக் அப்சர்வர் வந்து
நல்ல வந்து ஒரு எஃபிஷியன்சி இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதே இது வந்து ஸ்கூட்டர்லேயே வரணும் அப்படிங்கறக்காக தான் வந்து நம்ம இந்த கேஸ் ஃபில்டு ஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்கோம். இது வேற எந்த ஒரு ஸ்கூட்டர் மாடல்லயும் வந்து இது கிடையாது. அந்த கம்பி சுருள் அந்த ஸ்ப்ரிங்கை விட இந்த காற்றடைக்கப்பட்ட ஆமா இதுல வந்து ஆமா அப்சார்ப்ஷன் எஃபிஷியன்சி வந்து ஜாஸ்தி அதிகமா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சரி, இப்ப வாகனத்துல பின்புறம் அமர்றவங்களுக்கு வந்து ஏற்ற உயரத்துல வந்து இந்த கால் வைக்கக்கூடிய பகுதி இருக்கும், அதை பத்தி சொல்லுங்க. இப்போ இந்த கால் வைக்கக்கூடிய இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து தனியாக ஒரு இது மாதிரி கொடுத்துருக்கோம் வண்டியோடு இல்லாமல். ஸோ தட் வந்து உங்களுக்கு வந்து பின்னாடி கால் வைக்கிறவங்க வந்து இந்த கான்டாக்ட் வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்க்ராட்ச் ஆகிறது அந்த இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால இது தனியாக வச்சிருக்கோம். இது ஃபோல்டபுள் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து ஃபோல்டு பண்ணால் உள்ள வந்து ஒரு சரியான உயரத்தில் கொடுத்து ஆமாம் கரெக்டான ஒரு ஹைட்டில் இருக்க மாதிரி இருக்கும். இந்த ஃபுட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஈஸிலி ஃபோல்டபுள் இந்த ஷேப்புக்குள்ளேயே வந்து இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி முக்கியமாக டிவிஎஸ் நிறுவனத்துக்கு ஒரு தனித்துவம் என்ன அப்படின்னா இது வந்து நம்ம ஸ்டாண்டு வண்டி நிப்பாட்டோம்னா ஸ்டாண்டு போட்டுறக்கூடிய ஒரு இது இருக்கு. ரொம்ப எளிமையா பெண்களும் கையாள முடியுன்றதுக்காக புதுசாக கொண்டு ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல்லி மெட்டல் பாடி அப்படிங்கிறனால இதனுடைய வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 108 kg வந்து வெயிட் கொடுத்துருவோம். ஸோ வந்து லேடிஸும் யூஸ் பண்ணுற மாதிரி இது கொடுத்துருக்கனால அவங்களுக்கு வந்து சென்டர் ஸ்டாண்ட் போடுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும். அதுக்காக நம்மளுடைய டிவிஎஸ்மே வந்து பேட்டன்ட் வாங்கியிருக்கிறது இந்த ஈஸி சென்டர் ஸ்டாண்ட் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி. ஸோ அது எதனால அந்த ஈஸி சென்டர் ஸ்டாண்ட்னால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா வந்து லேடிஸ் கூட ஈவன் வந்து ஈஸியாக வந்து சென்டர் ஸ்டாண்ட் போட்டு வண்டி வந்து நிறுத்திக்கலாம்.